ஃப்ரெண்ட்ஸ், சட்னிக்கு போட்டியாக ஏதாவது சைட் டிஷ் செய்ய நினச்சிங்கன்னா இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கெடவே கெடாது. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கட் அளவுக்கு கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடைய வேரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானது பிறகு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லேசாக வறுத்து விட்டால் போதும். இப்போ இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயிலே நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானது பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஒரு 2 கொட்டை அளவுக்கு இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம லேசாக வதக்கிட்டு நம்ம அப்புறம் அரைக்க தான் போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா லேசாக வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதங்கணும்லாம் தேவையில்லை. ஒரு ஹாஃப் பாயில் வெந்து வந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை இதோடய ஆட் பண்ணிடலாம். நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கட் அளவுக்கு கொத்தமல்லியை எடுத்து இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி லேசாக வதக்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினது பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல, கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதோடய ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி மட்டும் நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது நல்லா அரையணுங்கிறதுக்காக ஒரு 2 கரண்டி மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்போ தான் நல்லா அரையும். நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம்ல, அந்த கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கோம்ல, நம்ம தனியாக அரைச்சோம்னா அரையாது. அதனால தான் நம்ம 2 கரண்டி மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். ஓகே, நம்ம மீதி உள்ளதையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சாச்சு. ஓகே, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதோட ஆட் பண்ணிடுறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா காயப்பொடி ஆட் பண்ணுறேன். அதாவது பெருங்காய பொடி ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு சீக்கிரம் கரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காயப்பொடி எண்ணெயில் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை இதோடய ஆட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு கூட நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவும் கெடாது. அதனால் நான் இப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும் தேவையில்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொதிக்க வைக்கும் போது சிம்மில் வச்சே நீங்கள் கொதிக்க வைங்க. பொறுமையாக நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க வைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் திறந்து வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதோட பபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தெறிக்கும், நம்ம மேலே தெறிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி போட்டே நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் செய்கிறது பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கூட 1 வாரத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கெடவே கெடாது. நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இதை செய்யுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.